ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஐயனார் துணை இந்த சீரியலில் 2 நியூ என்ட்ரிஸ் வந்திருக்காங்க. யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 2 பேரில் ஒருத்தர் வந்து பரத், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து இப்போ கரண்ட்டாக மகாநதி சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு. மகாநதி சீரியலில் ரொம்பவே நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இதில் ஐயனார் துணையிலையும் இவரோட என்ட்ரி, அதாவது கார்த்திகா இருக்காங்க இல்லையா, சாரி, அவங்களோட அப்பா கேரக்டரில் வந்து ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்துருந்தாரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, கடைக்குட்டி பல்லவன் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டர். அவர் வந்து ரீசெண்டாக ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்குது காலேஜில். அந்த பொண்ணை வந்து ரீசெண்டாக அன்னிக்கு வந்து அறிமுகப்படுத்துவார். பல்லவன் அப்புறம் நம்மளோட அன்னியோட காம்போ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நேச்சர் பல்லவனுக்கும் சரி, அதே மாதிரி அன்னி, அவங்க 2 பேருக்கு அந்த அளவுக்கு வேவ் லென்த் வந்து செட் ஆகிடும். எங்கே போனாலும் பல்லவன் கூட போகிறது, அதே மாதிரி பல்லவனுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறது, அதே மாதிரி பல்லவனும் அன்னிக்கு ஒன்றுன்னா அப்படி துடிக்கிறது, ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இப்போ பல்லவனோட பேராக வந்து என்ட்ரி கொடுத்துருக்கவங்க இதுக்கு முன்னாடி சன் டிவியில் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட விஜய் டிவியில் பல்லவனுக்கு பேராக வந்து நம்மளோட ஐயனார் துணை சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்களோட நேம் வந்து திவ்யா விஜயகுமார். இனிமே ஐயனார் துணையில் தேர்ட் பேர், அதாவது தேர்ட் இல்லை, 4th பேர் இவங்க தான். எல்லா அண்ணந்தம்பிங்களுக்கும் ஜோடி வந்து காமிச்சிட்டாங்க. இனிமேல் ஒன்று ஒன்றா மேரேஜ் நடக்கிறது தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எப்படி இருக்க போகுது சீரியல் அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.